திருப்பலி முன்னுரை. அனைத்து புனிதர்களின் விழாவை தொடர்ந்து இன்று அனைத்து இறந்தவரின் நினைவை திரு அவை நினைத்து பார்க்க அழைக்கின்றது. புனிதர்கள் தங்களது வாழ்விலே பல துன்பங்கள் வழியாக தங்களையே புனிதப்படுத்தி கொண்டவர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்களை கழுவி தூய்மையாக்கி கொண்டவர்கள். இறந்த அன்பர்கள் எல்லாரும் அத்தகைய உயர்நிலை பெற்றவர்கள் இல்லை என்பதை நாம் அறிவோம். சிலர் தங்களது பாவங்களாலும் குற்றங்களாலும் பலவீனத்தாலும் கடவுளுக்கு விரோதமாக நடந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டியது அவசியமாக இருப்பதால் அவர்களை எல்லாம் நினைத்து மன்றாட அழைப்பு தருகின்றது திரு அவை. இறப்பை ஏற்க முடியாது வருந்துவதையோ துயரப்படுவதையோ கண்ணீர் சிந்துவதையோ விடுத்து அந்த ஆன்மாக்கள் இறை இரக்கத்தை பெற நம்பிக்கையுடனே மன்றாடுவோம். ஒப்பு கொடுக்கும் பலியின் பலனை அந்த ஆன்மாக்கள் பெறச் செய்வோம். இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த ஆன்மாக்களுடைய நினைவு. நேற்று தினம் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடினோம். இன்று அனைத்து இறந்தவருடைய நினைவை நாம் கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே பல துன்பங்கள் வழியாக தங்களையே புனிதப்படுத்தி கொண்டார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் தங்களை கழுவி தூய்மையாக்கி கொண்டார்கள். இறந்த நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே அத்தகைய உயர்நிலை பெற்றவர்கள் இல்லை என்பதை நாம் அறிவோம். சிலர் தங்களுடைய பாவங்களாலும் குற்றங்களாலும் பலவீனத்தாலும் கடவுளுக்கு விரோதமாய் நடந்து அவருடைய இரக்கத்தை பெற வேண்டியது அவசியம் என்பதால் அவளை நினைத்து மன்றாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த விதத்திலே இந்த நாளிலே நாம் இந்த கல்லறை தோட்ட திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிற பொழுது பொதுவாக நாம் கல்லறைகளை சந்தித்து அந்த கல்லறைகளை நாம் சுத்தப்படுத்தி மலர் மாலை அணிவித்து மெழுகுதிரி ஏற்றி நாம் செய்த உணவு பண்டங்களை பரிமாறி நாம் திருப்பலியை பங்கேற்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்றுநோயினுடைய காரணமாக கல்லறை தோட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காத நிலையிலே நம்முடைய பங்கிலே நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அவர்களை சிறப்பாக நினைவு கூறக்கூடிய விதத்திலே நாம் இந்த சிறப்பு வழிபாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய உற்றார் உறவுகளுக்காக அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே இந்த பலிப்பிடத்துக்கு முன்பாக அவர்களுக்கு சிறப்பான விதத்திலே நாம் நினைவஞ்சலி நாம் செலுத்த இருக்கிறோம். இந்த நாளிலே
இந்த திருப்பலி கருத்துக்கள் இப்போது வாசிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் அமர்வோம், அப்படியே உட்கார்வோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது தியோடரிஸ் ராயன், வின்சென்ட் மெனேசா, ஜேவியர் மேரி, கெலன் பெர்னாண்டோ இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக காட்ஃப்ரே ராயன் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீவன் பெர்னாண்டோ, மெர்சி ராயன், பாஸ்கரன் பெர்னாண்டோ மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக காட்ஃப்ரே ராயன் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆரோக்கியசாமி பிள்ளை, மரிய செல்வம், சைமன் பீட்டர், அமலூர்ப்பு நட்சத்திரம், அந்தோனி அம்மாள் இவர்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறுதிசாமி பிள்ளை, குழந்தை திருசம்மாள், துரைராஜ், டாக்டர் ஜோசப் ராஜ், பிரான்சிஸ் இவர்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சாஜனா, திரவியராஜ், லூர்த் அந்துவான், அந்தோனி சாமி பிள்ளை, பாப்பாத்தி அம்மாள் இவர்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றார். அருதந்தை வென்சஸ்லாஸ், ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர், ஃபாதர் சார்ல்ஸ் மற்றும் கொரோனா தொற்றினால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். அமளி புஷ்பநாதன், மகதீன் மரியாயி இவர்களுக்காக ஜான் பீட்டர் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார். ராஜேந்திரன் திருசம்மாள் ஆண்மைகளை பாட்டிக்காகவும், ஆரோக்கியசாமி திருசம்மாள், அல்போன்சாவுடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், மரிய பூர்ணம், குழந்தை திரேஸ் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மரிய செபஸ்தியான், குழந்தை திரேஸ், ராசையா, அந்தோனி அம்மாள், அருள்வெளியுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, ஏஞ்சல், கார்மேல் அம்மாள், செல்லப்பன், புஷ்பம், ஞானப்பிரகாசம், உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் ரவி உடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, சபரிமுத்து அமிர்தம்மாள் ஆண்மைகளை பாட்டிக்காக, சபரிமுத்து ஆண்மைகளை பாட்டிக்காக, ஈசுவடியான், மரிய செல்வை, தனிஸ்லா, சுந்தரம்மாள் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காக, ஆர்ஜே இக்னேசியஸ், பென்னி டேவிட் ராஜ், அருள் சகோதரி மரிய குரட்டி, மரிய மேக்தின் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காக, இறுதிராஜ், ஜெகராஜ், மரிய குழந்தை திரேஸ், மரிய தங்கம், குழந்தை சாமி, மரித்த ஆன்மாக்கள், அருட்பணியாளர்கள், அருள் சகோதருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, ஜி அந்தோனிராஜ், அந்தோனி அம்மாள், பொன்னுசாமி, அமிர்தம்மாள், கண்ணன் ஜோசப், மகிமிராஜ், பிரான்சிஸ் காந்தி, தாமஸ், ஃபிலோமினா, வின்சென்ட் மாதாவுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, வேதநாயகம் பிள்ளை, ஆண்டனி பாஸ்கரன் உடைய ஆண்மைகளை பாட்டிக்காக ராஜா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆரோக்கியசாமி, அலங்காரம், மேத்ராஜ், சபரியம்மாள், ஆரோக்கியசாமியுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, செபஸ்தியம்மாள், வேளாங்கண்ணி, செபஸ்தியான், யாக்கோபு, செபஸ்தியாள் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக பீட்டர் அற்புதமேரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கஸ்பாராஜ், ராயப்பன், PS ராஜா, ஏஞ்சல் மேரி இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, நடேசன், சாரதம்மாள், வேலாயுதம், சுந்தரவேல், லக்ஷ்மி சரவணனுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, புஷ்பம்மாள், ஜோசப் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, அந்தோனிசாமி, வியாகுலமேரி, சபரியம்மாள், மைக்கேல், ரவீந்திரராஜ் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, போனிபாஸ், தங்கலீலா, ஜெரோம் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, புலோமினா, வேதமணி, ராஜமாணிக்கம், ஈஸ்ராஜ் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, ராணி ரெக்ஸ் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், தங்கம்மாள், இருதயம், தங்கத்தரேஸ், ராயர், லில்லி புஷ்பனுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, அருள் உதயகுமார், செபஸ்தியம்மாள், சூசை மாணிக்கனுடைய ஆண்மைகளை, சூசை மகாலிங்கனுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, வரைந்து பிள்ளை ரோசம்மாள், அகஸ்டின் மார்ட்டின், மரியஸ்லினுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, சிலுவை மணிமுத்து, ஜெகமாலிதாஸ், கிறிஸ்டோபர் வேலண்டினுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, வெரோனிகா, சிஸ்டர் ஜேம்ஸ், சிஸ்டர் பாஸ்கல், சிஸ்டர் லூர்து மேரியுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக, அந்தோனிராஜ், சூசை பதார், ஞான ரத்னம்மாள், மார்கரெட் மேரி மைக்கேலுடைய ஆண்மையை பாட்டிக்காக, ஞானப்பிரகாசம் அருளப்பாவுடைய ஆண்மையை பாட்டிக்காக, துரைராஜ், சூசை மாணிக்கம்மாள், தெரசம்மாள், சமிதா பிள்ளை, இருதய பிள்ளையுடைய ஆண்மையை பாட்டிக்காக, ஜோன்ஸ், ராபர்ட், மரியனேஷா, மேரி, சபரிமுத்தியுடைய ஆண்மையை பாட்டிக்காக, சகாய வெனி, ரோஸ்மேருடைய ஆண்மையை பாட்டிக்காக, ராபர்ட், ரவி, மரிய கண்ணு, ஜார்ஜ் சக்கரவர்த்தியுடைய ஆண்மையை பாட்டிக்காக, மேரி பாப்பம்மாள், வேதநாயகம், ஜேசுராஜ், ரூத்சாமி பிள்ளை, மரிய செசிமா இப்படி ஆண்மையை பாட்டிக்காக, ஈஸ்தாஸ், நல்ல தம்பி, ஞானப்பூ, ஜஸ்டிஸ், கிறிஸ்டால் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக, இருதயநாதன், ஸ்டெல்லா மேரி, அந்தோனி குரூஸ், திரேசா குரூஸுடைய ஆண்மையை பாட்டிக்காக, மார்டின், ரெஜினா மேரி, ஜான் ஆண்டனி பீட்டர், ஆரோக்கிய மேரி, சாமுவேல் ஜெவ்ராஜ் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக, கிளாட்வின் கட்டார், காட்டார், பெனிட் கார்வெல்வோ, ஜோசப் கார்வெல்வோ, ஜெஸ்ஸியா காட்டார்,
மேன்செல்லியை காட்டார் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக. அஃப்ரிடி ராஜேந்திரன் காட்டார். பென்கர் பெரிஸ் ஹெலன் பெர்னாண்டுடைய ஆண்மையை பாட்டிக்காக. எஸ்எம் செல்லையா பெற்றோர் பிரதீப் ஜோசப் ஜார்ஜ் அவருடைய பெற்றோர் குயினி இவருடைய பெற்றோர் மற்றும் யாருமையாத ஆன்மாக்கள் மற்றும் உத்திர செல்லத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக. தனிஸ்லாஸ் பெர்னாண்டோ, அருளம்மாள் பெர்னாண்டோ, சந்தியகுமார் பெர்னாண்டோ, சாந்தகுமார் பெர்னாண்டோ, பாக்கியவதி பெர்னாண்டோடைய ஆண்மையை பாட்டிக்காக. பிரான்சிஸ் பெர்னாண்டோ, லோன்ஜின் பெர்னாண்டோ, ஏஞ்சலஸ் பெர்னாண்டோ, சுகீர்தம் பெர்னாண்டோ மஞ்சு இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக. ஆல்ஃபிரட் பெர்னாண்டோ, லெனினா பெர்னாண்டோ, ஏஞ்சல் ஏ காட்டார், சாந்தகுமார் ஏ காட்டார், நெபோரா முகாரஸ் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக. வில்லியம்ஸ் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் எட்வர்ட் அமல்ராஜ் குடும்பத்தின் ஒப்புக் கொடுக்கிறார்கள். செபஸ்தியா பிள்ளை, புஷ்பமாள், சுசிமாணிக்கம், ஆரோக்கியம் என்னுடைய ஆண்மையை பாட்டிக்காக. ஆரோக்கியராஜா ரூபி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆன்சலஸ், எட்வின், ஜேஎஸ் சிங், ஜுனோஃபின் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். ரொசாரி, தல்மீதா, கேத்ரின் கர்வேலோ, செல்லையா பெர்னாந்து, முத்தம்மாள் பெர்னாந்து, ஜீவகுமார் தல்மீதா இப்படி ஆண்மையை பாட்டிக்காக. சிஸ்டர் அகஸ்டின் மேரி, ஜெய மேரி, ஆரோக்கிய மேரி, அருளானந்தர் ஜோசஃபருடைய ஆண்மையை பாட்டிக்காக. லூயிஸ் சிதராஜ், அமுல் ரோஸ்மேரி, அமலதாஸுடைய ஆண்மையை பாட்டிக்காக. அந்தோனிதாஸ், அற்புதமேரி, கிறிஸ்டி பிலோமினா, வின்சன் ஜோசப் கென்னடியுடைய ஆண்மையை பாட்டிக்காக. குழந்தை சாமி, குழந்தை தெரேஸ், ஞானப்பிரகாசம், ராசம்மாள், ஞானப்பிரகாசம் உடைய ஆண்மையை பாட்டிக்காக. ஜோஸ்பின் மேரி, அருளானந்தம், சபரியம்மாள், அருளானந்தம், சூசியம்மாள் உடைய ஆண்மையை பாட்டிக்காக. மாணிக்க பிள்ளை, அமலோற்பம், அல்போன்ஸ் ஜிய மேரி, மாசுல்லா குழந்தையுடைய ஆண்மையை பாட்டிக்காக. அருள்சாமி, செபஸ்தியம்மாள், ஜான் பீட்டர், ஜான் பிரகாசம், வேதமுத்தியுடைய ஆண்மையை பாட்டிக்காக. இஞ்ஞாசியா பிள்ளை, அலங்காரம்மாள், நேசம் பிள்ளை, மேரி, ஞானப்பிரகாசனுடைய ஆண்மையை பாட்டிக்காக. செங்கல் செல்வம், சார்ல்ஸ், செலின் என்ற சுகுணா, ரத்னசாமி சேர்வை ஆண்மையை பாட்டிக்காக. ராஜு சேர்வை, ராஜா, பழனிவேலு, அரசு ராஜேஸ்வரி உடைய ஆண்மையை பாட்டிக்காக. செல்லையா, மரிய பிரமானந்தம், திருசம்மாள், செபஸ்தியான், மேரி சந்தானம், அல்போன்ஸ் உடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். விஜய செந்தில்குமார், எலிசபெத் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார். ஆபிரகாம், சாரால், சசிகுமார், பால்ராய் மற்றும் குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். சபரிமுத்து, ஆசான், தங்கரத்னம், நேசமணி, ஜான் கிறிஸ்தோந்தம், ஸ்னேகப்பு மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். ஜான் பீட்டர் டேமியன் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். ஆலிஸ் ராயல்சாமி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும். PS ஆந்தோனி, குயினி மேபிள், விக்டோரியா, கிறிஸ்டோபர், விக்டர் செல்வராஜ், மார்கரெட் ஷர்மிளாவுடைய ஆண்மையை பாட்டிக்காக. மோட்ச மேனுவேல், ஜிஎம்மணி பிரான்சிஸ், லூர்து மேரி ராஜன், கிரேஸ் ஜோசப், கேத்ரின் நிக்கோலாஸுடைய ஆண்மையை பாட்டிக்காக. அடைக்கல் சாமி, பிரான்சிஸ் அம்மாள், முத்துப்பிள்ளை, சூசி ரத்னம், சேவியர் ஆண்மையை பாட்டிக்காக. மைக்கேல் பேட்டு குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தனசீலி, ரத்னசாமி பிள்ளை, ஆரோக்கியதாஸ், அருள்சாமி, குழந்தை திரசு ஆண்மையை பாட்டிக்காக. மைக்கேல் பேட்டு குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறுதிராஜ், சூசிமேரி, ஆனந்தன், பிலோமினா, நிக்கோலாஸ், பாப்பம்மாள் ஆண்மையை பாட்டிக்காக. ஃபாதர் வென்சிஸ்லாஸ், சிஸ்டர் அகஸ்டின், ரீட்டா டேசி, பிலோமினம்மாள், ஹோலி கிராஸ் கான்வென்ட்டில் மறித்த அனைத்து அருள்கன்னியர்கள் ஆண்மையை பாட்டிக்காக. சிங்கராயன், ஜோஸ்மின் அம்மாள் ஆண்மையை பாட்டிக்காக. ஜோசினா டேவிட் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்தோனி சாமி, திருசம்மாள், ஜோசப், ஈஸ்ராஜ் ஆண்மையை பாட்டிக்காக. இறுதிநாதன், புஷ்பராஜ், சின்னப்பன் ஆண்மையை பாட்டிக்காக. சூசி அம்மாள், சீக்கி சுவாமி, குழந்தை திரசாள், ரட்சகநாதன், லூர்து மேரி ஆண்மையை பாட்டிக்காக. இமானுவேல், தனபாக்கியம், MG ஜோசப், கேப்ரியல் ஜோசப், சுசீலா ஆண்மையை பாட்டிக்காக. டி பிரான்சிஸ் சேவியர், திரேஸ் நாதன், சபரிமுத்து, தெரேசா ஆண்மையை பாட்டிக்காக. ஜெபமாலை மேரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவராஜ், குளோரி, ஆண்ட்ரூஸ் ஆண்மையை பாட்டிக்காக. ஜெபமாலை மேரி குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மெல்கி, செலன், தெரேசா, ஜேம்ஸ் ஆண்மையை பாட்டிக்காக. விக்டர், ஆரோக்கியராஜ், சரோஜா மேரி ஆண்மையை பாட்டிக்காக. திருமூலநாதன், முருகவேல், தங்கவேல் உடைய ஆண்மையை பாட்டிக்காக. குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்காகவும் யாருனையாத ஆன்மாக்களுக்காகவும் திரு சார்லஸ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சின்னம்மாள், அற்புதமேரி ஆண்மையை பாட்டிக்காக. அகஸ்டி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார். ஜே சூசிநாதன், ஜே மோனிகா, சாவித்ரி, பத்மாவதி, ஜான் போஸ்கோ, பவுலின் ஆண்மையை பாட்டிக்காக. சுரேஷ் பாபு குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார். எல்லா இறுதிராஜ், எல்லா பாலசுவாமி, எல்லா திரேசா, எண்டப்பள்ளி ஐசக் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக. எட்வின் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராபனி, சாக்கோ தெரேசா, சாக்கோ கிளாரா, ஜேக்கப், ஆண்டனியுடைய ஆண்மையை பாட்டிக்காக. நான்சி ஜூவின் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். லூர்து வியாகலம்மாள் ஆண்மையை பாட்டிக்காக. திவாகர் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்.
மாணிக்க பிள்ளை, பாப்பம்மாள், ஜோசப் ராஜ், ஸ்டெல்லா மேரி, செபஸ்டியான் உடைய ஆண்மையை பாட்டிக்காக பாஸ்கர் குடும்பத்தார் திருப்பிலிப்பு கொடுக்கிறார்கள். மாணிக்கம், தியாகராஜன், சரஸ்வதி, உமா ஜேசுதாஸ் உடைய ஆண்மையை பாட்டிக்காக ஜான் பீட்டர் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாயகம், செபஸ்டியான், சந்தன மேரி, ஆண்டனி, அடைக்கல மேரி உடைய ஆண்மையை பாட்டிக்காக மைக்கேல் ராஜ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரபு, மரிய லிபோனஸ், மரிய அருளப்பன், மரிய மைக்கேலுடைய ஆண்மையை பாட்டிக்காக அருள்ராஜ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏஜே மேத்யூ, எம்ஜி எலிசபெத், இஆர் ஐசக், ஏஎம் சாஜ் செபஸ்டான் ஆண்மையை பாட்டிக்காக ஜோசப் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜகோபால், பாலம்மாள், தாமஸ், லாசரோஸ், ஜெசந்தா மேரி, வில்லியம் யாருடைய ஆண்மையை பாட்டிக்காக விஜயராஜ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கன்னிமேரி, ஜோனா மரியா, மேரி அம்மச்சி, ரிச்சர்ட் அருள்சாமி, மேரி மார்சலுடைய ஆண்மையை பாட்டிக்காக ஆந்து குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். செல்வராஜ் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்கள் நித்தியலை பாட்டி பெற வேண்டி ஜோஸ்மின், அசும்தா குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஆர் அற்புதம், எஸ் அந்தோனி, லில்லி புஷ்பம், ரொசாரியோ, ஆர் தைரியம் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஜோசப் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராபர்ட், அடைக்கல மேரி இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக வின்சன் ராஜா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மகமிநாதன், அம்மாப்பட்டன் பாத்மா மேரி, எட்டுக்குடி இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ஆண்டிராஜா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறார். கெவின் ரோட்ரிகஸ், டோமினிக் நாடார், அமல புஷ்பம் பெர்னாண்டோ, பீட்டர் பெர்னாண்டோ மற்றும் யார்னியாத ஆன்மாக்களுக்காக சகாயராஜ் பெர்னாண்டோ குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். எழுக்கு செல்லத்துறை, அமலா சின்னத்துறை, மரிய தங்கம், கேம்லஸ், ரிட்டு வேதநாயகம் ஆண்மையை பாட்டிக்காக பாஸ்கல் ஃப்ளோரா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரியதாஸ், வாணி ரோஸ்லின், வேளாங்கண்ணி, பேட்ரிக் செல்வம், அற்புதசாமி ஆண்மையை பாட்டிக்காக பவுலின் மேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஃபெலிக்ஸ், காட்டார், சுகீதம், ஜாஃபர், பாக்கியவதி, லெனினா ஆண்மையை பாட்டிக்காக ராய்ஸ்டன் குடும்பத்தார் திருப்பிலிப்பு கொடுக்கிறார்கள். ஸ்டனிஸ்லாஸ் பெர்னாண்டோ, அருளம்மாள், ஆல்பர்ட், சாந்தகுமார், மேனியுடைய ஆண்மையை பாட்டிக்காக அல்ஃபோன்ஸ் கார்வெல்வோ குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். லேனு கென்வெல்வோ, கிளாட்வின் கென்வெல்வோ, மெனோன் பெர்னாண்டோ இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக ராய்ஸ்டன் குடும்பத்தார் திருப்பிலிப்பு கொடுக்கிறார்கள். அமல புஷ்பமுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் துரைசாமி, தெரசா மேரி, சகாய சாந்தகுமார், மேரி விக்டோரியா, சம்பூர்ண ராமசாமியுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் ஜீஸ்ராஜ், அருள்மணி, மரிய சில்லத்துறை ஆண்மையை பாட்டிக்காக தம்பிராஜ், சுசிலா, ராணி, சலேத் மேரி, சேவியர் ஆண்மையை பாட்டிக்காக லூர்து பிள்ளை, சௌரிநாதன், இறுதிராஜ், ஆரோக்கியசாமி, சந்தன்ராஜ் ஆண்மையை பாட்டிக்காக இம்மானுவேல் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேதநாயகம் பிள்ளை, வி அந்தோனி பாஸ்கரன் ஆண்மையை பாட்டிக்காக ராஜா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சந்தனமேரி, பிச்சைராஜ், ஜெகம் கிறிஸ்டி, ஆரோக்கியராஜ், ஜோசப் ஜீவானந்தம், பீட்டர் அந்தோனிசாமி ஆண்மையை பாட்டிக்காக விவியன் நிர்மல குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள் தந்தை வென்சிஸ்லாஸ், ஃபாதர் பி.கே. பிரான்சிஸ் உடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் பி.கே. அண்டனிசாமி மற்றும் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக விவியன் நிர்மலா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வி. ஜோசப் ராஜ், எலிசபெத் ராணி, விஸ்வாசம், ஜெபமாலி அம்மாள், மேரி ட்ரினிட்டாஸ் ஆண்மையை பாட்டிக்காக ஜேம்ஸ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சூசை மாணிக்கம், மரிய நட்சத்திரம், ஃபிலோமினா, விஜய் தாமஸ், ஜான் பீட்டர் ஆண்மையை பாட்டிக்காக ஜேம்ஸ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரகாஷ், கோப்குமார் ஆண்மையை பாட்டிக்காக நான்சி சுரேஷ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜாத்தி அம்மாள், ரோசி நட்சத்திரம்மாள், செல்வம்மாள் ஆண்மையை பாட்டிக்காக இமானுவேல் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். லூத் மேரி, செங்கமலம் ஆண்மையை பாட்டிக்காக ஜான், நான்சி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆரோக்கிய சில்வியா ஆரோக்கியமுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் செபஸ்தியான், அன்னம்மாள், ஆரோக்கிய மேரி, தேவராஜ், வில்லியம் மேனுவேல் உடைய ஆண்மையை பாட்டிக்காக தேவா ராஜேஷ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். லூர்துசாமி, ஆட்னல் மேரி, ஜோசிகா வரதராஜன், ஜெர்லின் ஜாய், செபாஸ்டின், ஞானப்பிரகாசனுடைய ஆண்மையை பாட்டிக்காக தேவராஜேஷ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். புன்னுலூர்து, சபரியம்மாள், கோபி, பாத்திமா யாருனையாத ஆன்மாக்களுக்காகவும் எஸ்.ஏ. தியாகராஜனுடைய ஆண்மையை பாட்டிக்காக எஃப்எஸ்டி சபையில் மறித்த அனைத்து அருள்சகுடைய ஆண்மையை பாட்டிக்காக அருட்சகுதி அகஸ்டிமா அவருடைய ஆண்மையை பாட்டிக்காக சேசு சசிலியம்மாள், ஆரோக்கியம் ராயினுடைய ஆண்மையை பாட்டிக்காக நாகையா, ஜோதியம்மாள், அந்தோனியம்மா, பாலசாமியுடைய ஆண்மையை பாட்டிக்காக விமலா ஏஸ்ராஜ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். உத்திரிக்க ஜலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் சிஸ்டர் தாமஸ் அக்யூனாஸ், சிஸ்டர் மரிய ராணி, சிஸ்டர் ராயண்ணா, சிஸ்டர் அன்னம்மா இவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் ஃபிலோமின் ரிசானியா இவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் லியோன், முடியப்பன், பிலிப்பினம்மாள், ரீத்தம்மாள், வர்கீஸ், சேசந்தோனியுடைய ஆண்மையை பாட்டிக்காக எஃப்எஸ்டி சபையில் இருந்த அனைத்து அரசுகளுடைய ஆண்மையை பாட்டிக்காக
இந்த அன்னாள் சபையில் இறந்த அனைத்து அருட்சுகளுடைய ஆண்மையை பாட்டிக்காக அருட்தந்தை அசோக்குமார், அருட்தந்தை வின்சஸ்லாஸ், அருட்தந்தை ஜோசப் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக இறைவார்த்தை சபையில் இறந்த அனைத்து அருட்தந்தையுடைய ஆண்மையை பாட்டிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பானுடைய ஏதாவது திருப்பலி கருத்துக்கள் விடுபட்டிருந்தால், நீங்கள் கொடுத்த கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் பதிவு செய்யலாம். அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பிரசங்கத்துக்கு முன்பாக நான் வாசிப்பேன். ஒருவேளை இந்த ஜிமெயில் இந்த ஜிபேல கொடுத்தது ஒருவேளை மிஸ் ஆகிருக்கலாம், மிஸ் ஆக வாய்ப்பில்லை. ஒருவேளை அது மிஸ் ஆகிருந்தால் அந்த பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வாசிக்கப்படும். எழுதி நிற்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தாரினும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம் அடியார்களும் உயிர் தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கு உறுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாற்றுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டார் மீதும் இருக்கும். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நிலை மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே பிறந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்வார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது.
இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்றி விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர் தெழுதலும் வாழும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது ஒரு புரியாத புதிர். இந்த உலகத்தினுடைய அறிவு ஜீவிகள், விஞ்ஞானிகள் எவராலும் பதில் சொல்ல முடியாத, பதில் சொல்ல தெரியாத விந்தைதான் மரணம். ஏன், எதற்கு என்று மரணத்திடம் நாம் விவாதம் செய்ய முடியாது. நல்லா இருந்தார் இந்த மனுஷன், திடீரென இப்படி ஆயிடுச்சே. இப்போ தான் சாப்பிட்டு எழுந்து போனார், ஐயோ இப்படி ஆயிடுச்சே. நேற்று தான் பார்த்து பேசிட்டு வந்தேன், இன்னைக்கு இல்லை என்று பார்த்து வருத்தப்படுவார்கள். இவங்களா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க என்று சொல்லி நாம் ஆதங்கப்படுவது உண்டு, வருத்தப்படுவது உண்டு. அடடா இந்த சின்ன வயசில் போய் சேர்ந்துட்டானே என்று கவலைப்படுவர்கள் உண்டு. இப்படி அதிர்ச்சியோடு மரணத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். மரணம், இறப்பு பொதுவாக நாம் கேட்க விரும்பாத வார்த்தைகள். நாம் விரும்பவில்லை என்பதற்காக அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த அளவுக்கு ஒரு நாள்
நாம் அத்தனை பேருமே மறிக்க வேண்டும். மரணம் என்பது மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருள். எல்லாருக்குமே நிச்சயம் மரணம் ஒரு நாள் வந்தே தீரும். அன்று நாம் அசைவுகள் அற்று படுத்து கிடப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, தம்பி, சுரேஷ், ராஜேஷ், மேரி, சகுந்தலா, ரோசாலி, மல்லிகா என்று சொன்னவங்க வேற பக்கமாக போய் பணத்தை எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. புதைப்பதா, அப்படி புதைக்க நினச்சாலும் கல்லறைங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்லறை. கோடி கோடியாக சேர்த்து வைத்து என்ன பலன்? 6 அடி இடத்திற்கு வழியில்லை என்றால் சேர்த்து வைத்த சொத்து எல்லாமே வீண் என்பதை இந்த உலகம் மறந்து ஓடோடி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே மரணம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? மரணம் நம்ம எல்லோருக்குமே ஒரு துயரத்தை தருகிறது. குடும்பத்திலே யாராவது இறந்து விட்டால் நாம் வேதனைப்படுகிறோம், அழுகிறோம். அந்த வலியானது நம்மை அழ வைக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நாம் தவிக்கின்றோம். மரணம் நம் எல்லோருக்குமே ஒரு துயரத்தை தருகிறது. இரண்டாவதாக, மரணம் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகத்திலே பிரிவு என்பது நிச்சயம் உண்டு. இந்த பிரிவை, பாகுபாட்டை ஒவ்வொருவருமே உணர்ந்தே ஆக வேண்டும். இந்த இறப்பை பற்றி பாடத்தை நாம் ஏற்றுக்கொண்டே கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்று நீ, நாளை நான். இதுதான் ஒவ்வொரு மரணமும் நம் எல்லோருக்குமே சொல்லித்தரக்கூடிய பாடம். மூன்றாவதாக, மரணம் நிலையாமையை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த எதுவுமே நம்மோடு வரப்போவது கிடையாது. எவ்வளவோ சாம்ராஜ்யங்களை ஆண்ட அரசர்கள் எடுத்துக்கொண்டு போனது என்ன? எவ்வளவோ வெற்றிகளை பெற்ற மாவீரர்கள் எதை அள்ளி கொண்டு போனார்கள்? ஒன்றுமே இல்லையே. அவருடைய சாம்ராஜ்யம் எல்லாம் சுக்கு நூறாய், அடையாளம் தெரியாதபடியாய் அழிந்து போயிருக்கிறது. அதனால்தான் மாவீரன் அலெக்சாண்டர் கூட தான் இறக்கும் போது தன்னுடைய கரங்களை அந்த சவப்பெட்டிக்குள் வெளியே வைத்து அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னாராம். எதற்கென்றால், இந்த உலகத்தை ஆண்ட மாவீரன் இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது வெறுங்கையாக செல்கிறேன், இதோ பணம், புகழ், சொத்து எல்லாம் இருந்தது, இவை ஒன்றுமே கிடையாது என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நான்காவதாக, இந்த மரணம் நமக்குள் ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. மரணத்தை குறித்து நம்ம எல்லோருக்குமே பயம். அது இந்த கொரோனா தொற்று நோயின்றி இந்த ஒரு பின்னணியிலே மரணத்தை பற்றி ரொம்பவே நாம் பயப்படுகிறோம். நமக்குள் ஒரு பயம், அச்சம் இருக்கிறது. எனக்கு நோய் வந்தால் என்ன ஆகும்? திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன ஆகும்? கொரோனா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பயம் நம்மை அறியாமல் எல்லா இடத்திலும் நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. ஐந்தாவதாக, மரணம் இந்த உலக வாழ்வின் முடிவு. மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். இந்த உடல் நிச்சயமாக மண்ணிலே புதைக்கப்படும். அதனால்தான் ஒரு கவிதை அழகாக சொல்வார்கள், விழிக்க முடியாத உறக்கம் மரணம், வாழ்க்கை யாத்திரையின் நிறைவு மரணம், தாய் வீடு திரும்பும் நேரம் மரணம், முற்றியது சாயத்தான் வேண்டும், பழுத்தது விழத்தான் வேண்டும், ஒரு நாள் வரும் அப்போது நீ பிணமாய் படுத்து கிடப்பாய், எல்லாரும் உன்னை சுற்றி அழுவார்கள், ஊரே உன்னோடு கல்லறைக்கு வரும், எல்லாரும் வீடு திரும்புவார்கள் உன்னை தவிர. இது வாழ்வில் யதார்த்தத்தை சொல்லித் தருகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது, துணிவை கொடுக்கிறது. சாவை எதிர்கொள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கிறது. சாவை கொண்டு பயப்படுவர்கள் உண்டு, சாவை கொண்டு அழுபவர்கள் உண்டு, சாவை கண்டு வேதனைப்படுவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய விசுவாசம் சாவை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியத்தை தருகிறது. ஏனென்றால் நாம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இது நமக்கு நம்பிக்கை தருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவே உன் வெற்றி எங்கே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த கல்லறை தோட்ட திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது பொதுவாக இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது எல்லா மதங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா இனங்களிலும் இருக்கக்கூடிய உண்மை. எகிப்திலே
இறந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய விதமாக அவர்கள் பிரமிடுகளை செய்து அதிலே இறந்தவர்களை நினைவு கூறுவார்கள். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலும் கூட தமிழ் இலக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே நடுக்கல் விழாவை கொண்டாடுவார்கள். இந்த நடுக்கல் விழா என்பது இறந்தவர்களை நினைவுபடுத்துவதற்காக அவர்கள் இறக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு நடுக்கல்லை வைத்து நினைவு சின்னமாக வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது இறந்தவர்களை நினைவுறவோடு முடிவடைந்து விடாது, ஒருபடி மேலே சென்று இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறது. இங்கு ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இறந்து நல்ல கனிகளை கொடுத்து தன்னுடைய வாழ்விலே நல்ல கனிகளை கொடுத்து வாழ்ந்து இறந்தார் என்றால் ஆண்டவர் அருகில் இருக்கிறார், அவருக்கு பரலோகம் மோட்சம் என்பது திரு அவை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அதே நேரத்தில் ஒருவர் இறந்து கடைசி வரைக்கும் இறப்புக்கு முன் வரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் தன் வழியே பாவ வழியிலே அவர் சென்றார் என்றால் நரகம் நிச்சயம். நரகத்திலே செல்வோருக்கு ஒருபோதுமே மீட்பு கிடையாது. நரகத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் மோட்சத்திற்கு வர முடியாது. அப்படி என்றால் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? இந்த கல்லறை தோட்ட இந்த நாளிலே, இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நாம் யாருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம்? கத்தோலிக்க திரு அவை நவம்பர் மாதம் இந்த 2ஆம் தேதி இறந்து போனவர்களுக்காக நினைவு நாளை அனுசரிக்கிறது. நிறைய மக்கள் ஆலயங்களுக்கு வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கல்லறை சந்தித்து அந்த கல்லறை அழகுபடுத்துகிறார்கள், பூக்களை வைக்கிறார்கள், மெழுகுதிரிகளை ஏற்றுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? விசுவாசத்தை இருந்து இறந்து போனவர்கள், அதாவது கடைசி தருணத்திலே ஆண்டவரே என்று அழைத்தவர்கள், தங்களுடைய வாழ்விலே ஆண்டவரோடு பயணித்தவர்கள், ஆனால் மனித பலவீனத்தால் இந்த பாவ உலக வாழ்க்கையை நடத்திய காரணத்தால் ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். அவர்கள் இறந்த பிறகு செல்லக்கூடிய இடம் உத்தரிக்க ஸ்தலம், அதாவது தூய்மை பெறும் இடம். இந்த புதிய மொழிபெயர்ப்பிலே தூய்மை பெறும் இடம் என்று சொல்வார்கள். இப்படி இறந்தவர்கள் எல்லாம் இந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். இவர்களால் ஜெபிக்க முடியாது, இவளுக்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது பயணம் செய்யக்கூடிய திரு அவை. இறந்து போனவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது இறந்து போனவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும், ஆனால் இறந்தவர்கள் ஜெபிக்க முடியாது. எனவே நம்முடைய ஜெபங்கள், நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலி, நம்முடைய கல்லறை சந்திப்புகள் அவர்களை அந்த உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து, அது அந்த தூய்மை பெறக்கூடிய இடத்திலிருந்து விண்ணகம் எடுத்து செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கிறது. எனவே தான் இந்த நவம்பர் மாதத்திலே அல்லது வருடம் முழுவதுமே நாம் இவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆகவே தான் கத்தோலிக்க திரு அவையிலே நவம்பர் மாதம் முழுவதும் இந்த இறந்து போன ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒரு வாரம் கல்லறைகளை சந்தித்து திருப்பலி கொடுத்து வேண்டுவது பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ ஆன்மாக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா? கடவுளை பார்க்கக்கூடிய நிலை எங்களுக்கு கிடைக்காதா என்று பரிதவிக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாளை நான் இறந்து போனால், நாளை நாம் இறந்து போனால் எனக்காக ஜெபிக்க மக்கள் இருக்க வேண்டும். எனக்காக, அதாவது இது கைமாறு கருதாத பலன் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கிற பொழுது சில மக்கள் சொல்வது உண்டு, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது வீண். குறிப்பாக பிரிந்து சபையை சார்ந்தவர்கள், பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவர்கள் சொல்லுவது உண்டு, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது வீண். உத்திரிக்க ஸ்தலம் ஒன்று இருக்கிறதா? விவிலிய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது விவிலியத்தில் இல்லாத ஒன்றை திரு அவை நமக்கு கொடுக்கவில்லை. விவிலியத்திலே உத்திரிக்க ஸ்தலம் பற்றி அந்த உண்மைகள் இருக்கிறது. ஆகவேதான் விவிலியம் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி சொல்லுகிறது. யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள், மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள். இந்த அழிவு தீ யார்? இந்த அழிவு தீ இறந்து போன ஆன்மாக்கள் அழியும் நெருப்பிலே இருக்கிறார்கள். அதாவது நெருப்பில் இருந்து இழுத்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அன்னை மரியாள் பாத்திமா நகரிலே அந்த 3 குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்த பொழுது இந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி தெள்ள தெளிவாக அவருடைய காட்சியிலே சொல்கிறார்.
தொடர்ந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 உள்ள இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15. ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். தொடர்ந்து, ஒருவர் கட்டியது தீக்கு உள்ளானால் அவர் இழப்புக்கு உள்ளாவார். அப்படின்னா இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வு இருக்கும். நாம் நல்ல கனிதரக்கூடிய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று இறை விரும்புகிறார். தொடர்ந்து 2 மக்கேபியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 38 முதல் 39. 2 மக்கேபியர். பின் யூதா தம் படையை திரட்டி கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவருடைய மூதாதையரின் கல்லறையில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆள்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யம்னியவால் இருந்த சிலைகளில் அடையாளங்களை கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைகளுக்கும் தென்பட்டன. இதனால்தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்பொழுது எல்லோருக்கும் தெளிவாயிற்று. இங்கே நான் பார்க்கிறோம், அந்த படை வீரர்களுக்காக யூதா பணம் திரட்டுகிறான். கிட்டத்தட்ட 6 கிலோ வெள்ளி சேகரித்து எதற்காக இந்த வெள்ளியும் பணத்தையும் திரட்டுகிறான்? அவருடைய பாவம் போக்க கழுவப்பட அவருடைய எருசலேம் நகருக்கு அவனை அனுப்பி வைக்கிறான். அதாவது பாவ பலி நிறைவேற்றி. ஆகவே தான் இன்று தாயாம் திரு அவை இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. நாம் உயிரோடு வாழ்கிறோம். நமது குடும்பத்திலே இருந்திருப்பவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர் எல்லாருக்காகவும் ஜெபிக்க திரு அவை நாளில் அழைக்கிறது. மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை. உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். வழியிலேயே நீங்கள் விரைவிலே உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். அப்புறம், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். உங்கள் எதிரி உங்களை நடுவரிடம் ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல், கடைசி காசு திரும்பி கொடுக்க வரை நீங்கள் வெளியேற மாட்டீர்கள். திருச்சபையின் தந்தையர்கள் இந்த கடைசி காசு வரை என்பது உத்திரிக்க ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது கடைசி காசு செலுத்த வரை அங்கிருந்து வெளியே வர முடியாது. அதாவது கடைசியிலிருந்து வெளியே வர நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? திருவெளிப்பாட்டு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். யார் நுழைய முடியும்? வாசிங்க தொடர்ந்து. அதாவது வாழ்வின் நூலில் பேர் எழுதப்பட்டவள், தூய உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே விண்ணகத்தில் நுழைய முடியும். சாலமோன் ஞானம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாலமோன் ஞானம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். சிறிதளவு கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். அதாவது ஒரு சிலர் கண்டித்து திருத்தப்பட்ட பிறகு பேரளவு கைமாறு, அதாவது விண்ணக கொடையை பெறுவார்கள். மேலும் சாலமோன் ஞானம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிட்டார். அதாவது தூய்மை பெறக்கூடிய நிலை உத்திரிக்க ஸ்தலம் விவரத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நாளிலே நாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த உத்திரிக்க ஸ்தலத்தினுடைய முக்கியத்துவத்தை, அதாவது அதனுடைய என்னென்னு நம்ம உணர்ந்திருப்போம். ஒரு சிலர் இருக்கக்கூடிய உத்திரிக்க ஸ்தலம் என்னன்னு தெரியாமல் நம்ம இருந்திருப்போம். எனவே சிறப்பாக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக இன்று மட்டுமல்ல, சிறப்பாக நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. இந்த நாளிலே நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உத்திரிக்க செலுத்தக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நிற்போம்.
ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய ஜெபங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். மேலும் சிறப்பாக இன்றைய திருப்பலியானது ராகவன் ஜோசப், சாக்கோ ஜசிந்தா, மணிபாய், நவநீத கிருஷ்ண ஆண்மையை பார்ட்டிக்காக, அபியாஸ் என்ற செந்தில்நாதன், பிரகாசம், விக்டோரியா ஆண்மையை பார்ட்டிக்காக ஆரோக்கிய குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏகப் தாஸ் ஆண்மையை பார்ட்டிக்காக எல் ஜோசப் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். கண்களை மூடி நாம் யாருக்கெல்லாம் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோமோ அல்லது நம்முடைய குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவருக்காகவும் அப்படி ஆண்மையை பார்ட்டிக்காக ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி மௌனமாக ஜெபிப்போம். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நமக்கு சொல்லி தந்த நல்ல குணங்கள் இன்று நாம் நிலை நிற்பதற்கு காரணம் அவர்கள்தான். சிறப்பாக அவருடைய ஆண்மையை பார்ட்டிக்காக ஜெபிப்போம். கல்லறை தோட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருந்தாலும் கூட இது இந்த இடத்துல அடையாள முறையிலே நாம் அவர்களுக்காக நினைவு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அவருடைய ஆண்மைகளை பார்ட்டிக்காக பக்தியோடு வேண்டுவோம். இறைவன் நம்மள் செய்த பாவங்களை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு முடிவில்லா பேர்பத்தை கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். நித்திகளை பார்த்து அவர்களுக்கு அளித்துள்ளும் ஆண்டவரே சொல்வோம். முடிவில்லாத ஒளி அவள் மீது ஒளிவதாக சொல்வோம். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவள் மேல் ஒளிவதாக. நித்திகளை பார்த்து அவர்களுக்கு அளித்துள்ளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிவதாக. நித்திகளை பார்த்து அவர்களுக்கு அளித்துள்ளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அமர்வும். காணிக்கை பாடல். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பெற்றோருக்காக ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருள் அடையாளத்திலே ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பு இது நோக்கி எங்களுக்கு ஒளிர்கிறது. சாவது திண்ணம் என்ற நீதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வினை உண்டு என வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனில் ஆண்டவரை உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அணிந்ததும் விண்ணகத்தின் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நம்முடைய ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவுர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தமுள்ள ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா ஆகிய அருளுடைய திரு அவை அன்பில் நிறைவை அடைச்சதலும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து முனைகள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவுர்ந்து ஒளிமைக்கும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருபத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கினவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மூருடைய காத்தன் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து கவனிக்கவும். திருவிருந்தானது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அருள் சகோதரிகள் மற்ற அருள் தந்து கொடுப்பார்கள். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இடது கையை மேலே வைத்து ஆமை என்று சொல்லி இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியே இருப்பவர்கள் அங்கேயே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர்ஸ் ஒரு 2 பேர் வாங்க. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான
உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இறுதி ஜெபத்திற்கு பிறகு சிறப்பு ஜெபமானது நம்முடைய முன்னோருக்காக, நம்முடைய பெற்றோர் உற்றார்களுக்காக நாம் ஜெபித்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபோட்டோக்களை நாம் மந்திரிப்போம். அதைத் தொடர்ந்து கடைசி பாடல் பாடுகிற பொழுது நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மெழுகுதிரிகளை நீங்கள் இங்கே வந்து ஏற்றி இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ஜெபத்துக்கு பிறகு இறுதி ஜெபம் சொல்லப்படும். அதன் பிறகு முதலிலே நான் மெழுகுதிரி ஏற்றுவேன். அதன் பிறகு அருள் சகோதரிகள் அந்த 2 சபையிலிருந்து ஒவ்வொரு அருள் சகோதரி வந்து ஏற்றுவார்கள். அதன் பிறகு ஒருவராக வந்து நீங்கள் தகுந்த இடைவெளியை கடைபிடித்து வந்து இந்த மெழுகுதிரி ஏற்றி நீங்கள் ஃபோட்டோ முன்னாடி ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெபித்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறைகள்வால் ஒளியும் அமைதி இந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளபடி வாழ்ந்து இறந்த எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள்,
தம் தீய செயல்களுக்கு தண்டனை வராதபடி இரக்கம் காட்டியள்ளும். இவருடைய உண்மையான நம்பிக்கை இந்த உலகில் இவர்களுக்கு இறை மக்களின் கூட்டத்திலே இடமளித்தது போல உமது இரக்கம் இவர்களை மறு உலகில் வானூருடைய கூட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்திரளும் முடிவில்லாத ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்திரளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்திரளும் இறந்தோர் வாழ்வு வழி பெறுகிற பாடல் பாடும். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. அவர் மேல் ஒளிந்திடுக, புவி நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக, அவர் தினமுன் மகிழ்வில் திளைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மண்டக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. சாவுயர் கதவினை அடைத்தாலும் இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக, தீயவை யாவும்
இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திடும் தகுதியில் உயர்ந்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. சாவுயிர் கதவினை அடைந்தாலும் நித்திய சாந்தியில் என்றும் இடம் பெறுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா